ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இனி நம்ம பார்க்க போற வீடியோ யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட். அதாவது நீங்க யூடியூப் ஸ்டுடியோவை ஓபன் பண்ணும்போது, அடடே எங்கடா ஸ்டுடியோவோட இன்டர்ஃபேஸே மாறி இருக்கு, அனலிட்டிக்ஸ்லாம் எங்க போச்சு அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த ஆப்ஷன் புதுசா இருக்குன்னு யோசிச்சிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதாவது பெஸ்ட் யூடியூப் அஃபிஷியல், அதாவது புதுசா பிகாஸ் யூடியூப் அஃபிஷியலா ஜூலை 2026 முதல் அப்டேட்டட் யூடியூப் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான கிராஜுவலாக ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்கு. அதனால எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் சேம் டைம்ல சேம் இன்டர்ஃபேஸ் வரணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தங்களுக்கும் இன்டர்ஃபேஸை மாற்றிருக்கு. சில பேருக்கு நியூ டிசைன் வந்திருக்கலாம், சில பேருக்கு ஓல்ட் டிசைன் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு யூடியூப் ஸ்டுடியோவில் என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு, அப்புறம் அனலிட்டிக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, ட்ரெண்ட்ஸ் டேப்ல என்ன யூஸ் இருக்கு, அப்புறம் அட்வான்ஸ் மோட்ல என்ன பண்ண முடியும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி நம்ம சேனல் க்ரோத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் என்னன்னா, யூடியூப் ஸ்டுடியோ அனலிட்டிக்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் அப்டேட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லைக் யூடியூப் அஃபிஷியல் ஹெல்ப் பேஜில் யூடியூப் 2026, அதாவது ஜூலை 2026லேருந்து அப்டேட்டட் ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிராஜுவலாக ரோல் அவுட் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் பேஜுக்கு முன்னாடியில் இருந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியலாம். இதை பார்த்துட்டு என் சேனலுக்கு எதுவும் ப்ராப்ளமானு பயப்பட வேண்டாம். இன்டர்ஃபேஸ் தான் சேஞ்ச் ஆகிருக்குங்க. ஸோ சேனலுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ சேனல் ப்ராப்ளம்னு யாரும் எதுவும் வருத்தப்பட வேணாம். அனலிட்டிக்ஸோட பெஸ்ட், அதாவது அனலிட்டிக்ஸோட பேசிக் பர்பஸ் சேம் தான் இருக்கும். உங்க சேனல் எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆகுது, எந்த வீடியோஸ் ஒர்க் அவுட் ஆகுது, ஆடியன்ஸ் எப்படி இன்ட்ராக்ட் பண்றாங்க, எந்த கான்டெக்ட் பெட்டரா இருக்கு, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நியூ இன்டர்ஃபேஸ் வந்தாலும் அனலிட்டிக்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அனலிட்டிக்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. ஆக்சுவலி 2026ல இருந்து யூடியூப் சேனல் க்ரோ பண்ண அனலிட்டிக்ஸ் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ அனலிட்டிக்ஸ் நாலேஜ் மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன்னொன்னு இருக்கு. அதாவது யூடியூப் ஸ்டுடியோல அனலிட்டிக்ஸ்ல உங்க கண்டென்ட், அதாவது உங்க கண்டென்ட் நீங்க போடுற வீடியோவோட பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு வீடியோவை அப்லோட் பண்றீங்க, ஷார்ட்ஸ் போடுறீங்க, லைவ் போடுறீங்க, போஸ்ட் போடுறீங்க, அப்போ எதுவுமே ஒர்க் ஆகாதுன்னு கெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்டென்ட்னு ஒரு டேப்ல டிஃப்ரெண்ட் கண்டென்ட் டைப்ஸை கம்பேர் பண்ணி யூடியூப் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஷார்ட்ஸுக்கு 5000 வியூஸ் வருது, பட் லாங் வீடியோஸ்க்கு வெறும் 50லேருந்து 100 வியூஸ் தான் வருது. அப்போ லாங் வீடியோஸை ஸ்டாப் பண்ணிடலாமோ அப்படின்ட்டு இமீடியட்டா டிசைட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் லாங் வீடியோஸ் ஆடியன்ஸை டிஃப்ரெண்ட்டான இதுல தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். லைக் வாட்ச் ஹவர்ஸ் எப்படி, சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் ஆகுதா, ரிட்டென்ஷன் வியூவர்ஸ் எப்படி இருக்காங்க. சம்டைம்ஸ் ஷார்ட் வியூஸ் ஐயா இருக்கும், பட் லாங் வீடியோஸ் தான் ஸ்ட்ராங்கான வாட்ச் டைம் அண்ட் டீப்பர் ஆடியன்ஸை ரிலேஷன்ஷிப்ல கிரியேட் பண்ணலாம். ஸோ வியூவர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ண கூடாது. டிஃப்ரெண்ட் கனெக்ட் ஃபார்மேட்ஸை டிஃப்ரெண்ட் கோல்ஸோட கம்பேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கிரியேட்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சருக்கு வருவோம். ட்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேப் வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கும் எல்லாத்துக்கும். இது எனக்கு பர்சனலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடுறதுன்ட்டு டெய்லி யோசிக்கிற கிரியேட்டருக்கு ட்ரெண்ட்ஸ் செக்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூடியூப்லயே வந்து உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ் டேப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். உங்க ஆடியன்ஸ் வந்து என்ன அதிகமா சர்ச் பண்றாங்க அண்ட் யூடியூப்ல வியூவர்ஸ் என்ன சர்ச் பண்றாங்கன்னு இன்ஸ்டிங்டா கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி கண்டென்ட் கேப்ஸை நீங்க புது வீடியோக்கு ஐடென்டிஃபையா யூஸ் பண்ண முடியும். இமேஜின் பண்ணுங்க, நீங்க யூடியூப் டிப்ஸ் சேனல் ரன் பண்றீங்க, நான் ரன் பண்ற மாதிரி. அதுக்கு ஆடியன்ஸுக்கு யூடியூப் மானிட்டைசேஷன், யூடியூப் ஷார்ட்ஸு, யூடியூப் ஸ்டுடியோ, யூடியூப் வியூஸ் மாதிரி டாபிக்ஸை சர்ச் பண்றாங்க. அப்போ நீங்க ரேண்டமா டாபிக்கை சூஸ் பண்ணாம ஆடியன்ஸ் இன்ட்ராக்ட் இருக்கிற ஏரியால நியூ ஆங்கிள் வீடியோவை கிரியேட் பண்ணலாம். பட் ட்ரெண்ட் இருக்குன்னு மட்டும் பிளைண்ட்லி வீடியோஸை போடக்கூடாது.
ட்ரெண்ட் பிளஸ் உங்க நிச்சே பிளஸ் உங்களோட ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மூணையும் கலந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க சூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டு கிரியேட்டருக்கு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சருக்கு போகும். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் கிரியேட்டருக்கு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ், அதாவது அட்வான்ஸ்டு மோட். பேசிக் அனலிட்டிக்ஸ்ல நம்ம வியூஸை பார்ப்போம், வாட்ச் டைமை பார்ப்போம், சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ப்போம், இதே மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். ஆனா அட்வான்ஸ்டு மோடை யூஸ் பண்ணும்போது ஸ்பெசிபிக் டேட்டா ஏஐயை கொஞ்சம் டீப்பரா அனலைஸ் பண்ண முடியும். யூடியூப் அஃபிஷியல்ல அட்வான்ஸ் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்பெசிபிக் வீடியோஸை அனலைஸ் பண்ண, பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ண, டெமோகிராஃபிக்கை கம்பேர் பண்ண, டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட லாஸ்ட் 10 வீடியோஸ் அதுல எந்த டாபிக் பேஸ்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த வீடியோஸ்க்கு ஹையஸ்ட் வாட்ச் டைம் போயிருக்கு, எந்த வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பிங் பண்ணியிருக்கு, எந்த வீடியோவில் சர்ச்சில் பர்ஃபெக்டா பண்ணியிருக்குன்னு கம்பேர் பண்ணலாம். அண்ட் நீடுனா டேட்டாவை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ சேனல் சீரியஸாக க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அட்வான்ஸ் மோட்ல லேர்ன் பண்றது டிஃபிகல்ட்டலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட், ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், உங்க வீடியோஸை யார் பார்க்குறாங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணது எனக்கு பிடிச்சதுக்கு பேசிக்ல மட்டும் இருக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பேசிக்ல மட்டும் இருக்கக்கூடாது. ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. யூடியூப் வீடியோல அனலைஸ்ட் டேப்னு ஒரு இருக்கும். அனலைட்டிக்ஸ் ஆடியன்ஸ் டேப்ல மந்த்லி ஆடியன்ஸை பாருங்க, சப்ஸ்கிரைபர்ஸை பாருங்க, நியூ ஆடியன்ஸை பாருங்க, நியூ வியூவர்ஸ் இருப்பாங்க, கேஷுவல் வியூவர்ஸ் இருப்பாங்க, ரெகுலர் வியூவர்ஸ் இருப்பாங்க. இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு அந்த டேப்ல போய் பார்த்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூ வியூவர் ஆனா ரொம்ப ஹை, சரிங்களா, பட் ரெகுலர் வியூவர் ரொம்ப லோ. எப்படி நான் சொல்றது, புதுசா வரவங்க தான் நிறைய பேர் உங்களோட வீடியோஸ் பார்ப்பாங்க. பழைய ஆளுங்க ஐயா இவர் இதுதான்டா போட்டிருக்க போதான்னு அப்படியே மூவ் ஆட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ பீப்புள்ஸ் உங்க வீடியோஸை டிஸ்கவர் பண்றாங்க, பட் ரிப்பீட்டட்லி ரிட்டர்ன் ஆகல. அப்போ சீரியஸ் கண்டென்ட், கன்சிஸ்டன்சி டாபிக், ஸ்ட்ராங் சேனல் ஐடென்டிட்டி இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆன் த அதர் லேண்ட், ரெகுலர் வியூவர் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்க எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டட் கண்டென்ட்டை கண்டினியூவா பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கண்டினியூட்டிவா மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. இப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, இந்த அனலிட்டிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்றது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு யோசிக்க தோணும். சிம்பிள் ஃபார்முலா தாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக்கை பர்ஃபார்மிங் வீடியோஸா ஃபைண்ட் பண்ணுங்க. சரிங்களா? டாப் பர்ஃபார்மிங் வீடியோவா ஃபைண்ட் பண்ணுங்க. செகண்ட், அதோட டாபிக் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. தேர்டு, அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் ஆடியன்ஸ் கேட்கறாங்களான்னு பாருங்க. கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் அதையும் செக் பண்ணி பாருங்க. ஃபோர்த்து, ட்ரெண்ட் செக்ஷன்ல போயிட்டு சேம் டாபிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஃபிஃப்த்து, ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லான டாபிக்கு ஒரு புது ஆங்கிள் கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? உங்க சேனல்ல யூடியூப் மானிட்டைசேஷன் வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடுறீங்க அப்படின்னா, யூடியூப் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது பண்ணக்கூடிய ஒரு 5 மிஸ்டேக். சரிங்களா? அந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லையா, மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆனா என்ன பண்ணணும் அப்படின்றது போடலாம். அப்படியும் இல்லையா, 500 சப்ஸ்கிரைபர்ஸ் விசஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு போடலாம். ஏன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ்லுமே உங்களுக்கு ஆஃப் மானிட்டைசேஷன் இருக்கு. ஸோ அதுக்காக நான் சொல்றேன். அப்படியும் இல்லையா, யூடியூப் ஏர்னிங்ல இன்க்ரீஸ் பண்ணதுக்கு கூடிய ஒரு 7 வழிகள். இப்படி ஒன் சக்சஸ்ஃபுல் டாபிக்ல வச்சு நீங்க மல்டிபிள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை கிரியேட் பண்ணலாம். இதுதான் ஸ்மார்ட் கண்டென்ட் பிளானிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் அனதர் ஃபைனலான ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் உங்களுக்கு மெயினா சொல்லணும்னா, யூடியூப்ல வியூஸை மட்டுமே சேஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் ஒரு வீடியோக்கு 1,00,000 வியூஸ் போயிருக்கு, பட் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் 0 தான் வந்திருக்காங்க. ஆனா இன்னொரு வீடியோக்கு 10,000 வியூஸ் தான் போயிருக்கு, ஆனா அதுக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. செகண்ட் வீடியோ உங்க சேனலுக்கு வேல்யூபிளா இருக்கலாம். ஸோ அந்த சிமிலரா இருக்கக்கூடிய இதுக்கு ஹை இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ பட் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் போவதா இருக்கும். அனதர் வீடியோக்கு வியூவர்ஸ் லோவா இருக்கும், பட் வியூவர்ஸ் லாங் டைம் வாட்ச் பண்றாங்களா அப்படின்றத மெயினா பாருங்க. ஸோ அனலிட்டிக்ஸை ஃபுல்
கண்டெக்ஸ்ட்ல பார்க்கணும். யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸை யூஸ் பண்ணி சேனல் அண்ட் இண்டிவிஜுவல் வீடியோ பர்ஃபார்மன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேங்க. அதை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஒன் மெட்ரிக் ஈக்குவல் டு ஒன் ஆன்சர்னு திங்க் பண்ணாதீங்க. மல்டிபிள் மெட்ரிக்ஸ் டுகெதராக இருந்தால் தான் உங்களுக்கு ஆக்சுவல் பிக்சரே புரியும். ஸோ ஸ்மால் கிரியேட்டர்ஸ் அண்ட் என்ன மாதிரி குட்டி குட்டி கிரியேட்டர்ஸ் உங்களோட சேனல்ல 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம், 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம், 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கலாம். எனக்கு அனலிட்டிக்ஸ்ல டேட்டா ரொம்ப கம்மின்னு ஃபீல் பண்ணாதீங்க. டேட்டா ஸ்மாலா இருந்தா பேட்டர்ன் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த டாபிக்கு பீப்புள்ஸோட கிளிக் ரேட் அதிகமா இருக்குன்னு பாருங்க. எந்த டாபிக்கு கமெண்ட்ஸ் வருது, எந்த வீடியோல ஆடியன்ஸ் லாங் டைம் ஸ்டே பண்றாங்கன்னு பாருங்க. எந்த டாபிக்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம்னு பாருங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு ஒரு வீடியோல பேட்டர்ன் கிளியரா தெரியும் உங்களுக்கு. பட் 10 வீடியோ கம்பேர் பண்ணினா உங்க ஆடியன்ஸ் பிஹேவியர் கிராஜுவலி புரியும் உங்களுக்கு. அண்ட் நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தா டேட்டா பேஸ் பண்ணி கிரியேட்டரா மாறுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம பார்த்தது யூடியூப் ஸ்டுடியோல 2026ல கிரியேட்டர்ஸ் நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் அண்ட் டூல்ஸை பத்தி பார்த்தோம். அப்டேட்டடான அனலிட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜூலை 2026ல இருந்து கிராஜுவல் ரோல் அவுட் நடக்குது. கண்டென்ட் பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன், வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ் போஸ்ட் என்ன ஒர்க் ஆகுன்றத கம்பேர் பண்ணுங்க. ட்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேப் இருக்கு, அதுல போயிட்டு ஆடியன்ஸ் என்ன சர்ச் பண்றாங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு ஐடியா ஃபைன் பண்ணுங்க. அட்வான்ஸ்ட் மோட் அதுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு கொஞ்சம் டீப்பா தான் அனலைஸ் பண்ணுங்க, கம்பேரிசன் பண்ணுங்க அண்ட் எக்ஸ்போர்ட்க்கு யூஸ் பண்ணுங்க. ஆடியன்ஸோட டேட்டாவை செக் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ், கேஷுவல் வியூவர்ஸ், ரெகுலர் வியூவர்ஸ், உங்களோட ரியல் ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ யூடியூப்ல சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணா போதாதுங்க. யூடியூப் ஸ்டுடியோவையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அனலிட்டிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டேட்டால இருந்து லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மக்களே மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்டுடியோல இந்த நியூ அனலிட்டிக்ஸ் அப்டேட் வந்திருக்கா இல்லையான்னு எஸ்ஸா இருந்தோன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இதே போல யூடியூப் டிப்ஸ், மானிட்டைசேஷன், கிரியேட்டர் அப்டேட்ஸ் அண்ட் ப்ராக்டிகல் க்ரோத் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.